ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, a right way to IT job. Contact 8870767784. நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜி அவர்களே. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? சிறப்பா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், அட்டகாசமா இருக்கேன். எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கலாம்? எல்லா நாள் போலவே ரொம்ப சிறப்பு, அருமையா இருக்கிறோம். சிறப்பான நாள் தொடங்கி இருக்குது. இன்னைக்கு ஒரு சிறப்பான நாளை நம்ம இன்னைக்கு நம்முடைய திருவை கொண்டாடிட்டு இருக்குது. ஜான் மரிய வியானியுடைய திருவிழா. யார் யாருக்கெல்லாம் வியானி அப்படின்லாம் பேர் வச்சிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பங்கு குருக்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு நாள். ஸோ நம்முடைய பங்கு குருக்களுக்கு அவங்களுடைய வாழ்த்துக்கள் என்ன பண்ணிக்கலாம், தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ சிறப்பான நாள். இந்த நாள் இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் அவர் எப்பவுமே அலுவலகத்துக்கு என்ன பண்ணுவார்னா லேட்டாக தான் வருவார். அவர் சீக்கிரமா வந்ததா சரித்திரமே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனிதர். இப்போ இந்த மனிதர் இப்படி ஒரு நீங்க வேலை பார்க்க, நீங்க மேலதிகாரியா இருக்கக்கூடிய அலுவலகத்துல இப்படி ஒரு மனிதர் இருக்கிறார், நீங்க என்ன பண்ணுவீங்க? கூப்பிட்டு வார்ன் பண்ணுவேன். என்னன்னு வார்ன் பண்ணுவீங்க? சரி, இதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் வர பாருங்க, இந்த மாதிரி லேட்டா வராதீங்கன்னு சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறமும் திரும்ப லேட்டா வராருன்னா அடுத்த ஸ்டெப் எடுக்க வேண்டியது. என்ன பண்ணுவீங்க? ரிசைன் நீங்க பண்ணிருவீங்களா இல்ல அவங்கள ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க? ஓகே. ஸோ இங்க அதே மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க மேலதிகாரி கூப்பிட்டு என்ன பண்றாரு, வார்ன் பண்றாரு. ஆனா அந்த லேட்டா வரக்கூடிய நபருக்கு ஒரு மனநோய் இருக்குது. என்ன மனநோய்னா, சாலையில வர்றப்ப யார் என்ன உதவி கேட்டாலும் நின்று அவங்க உதவியை செஞ்சு முடிச்சுட்டு தான் அவர் என்ன பண்ணுவாரு, அடுத்த அவரோட வேலைக்கே போவார். இந்த மாதிரி காரணம் நான் கேட்டிருக்கணும். காரணம் கேட்காம ரிசைன் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிருக்க கூடாது. எல்லா மனுஷனுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை மாறும்ல, இருக்கலாம். ஓகே, இன்னும் இருக்கு, ஸ்டோரி இருக்குது. என்ன அப்படின்னா, அவரு இதே மாதிரி ரெகுலரா வேலை செஞ்சாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகணும், நிக்கிறான், பஸ் கிடைக்கல அப்படின்னா அந்த பையனை ஏத்தி இவர் அலுவலகம் கிழக்காம இருக்குது, ஸ்கூல் மேற்காம இருக்கலாம் கூட கவலைப்பட மாட்டார், கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் தான் வரும். இதே மாதிரி பல நாட்கள் லேட்டா வராரு. இதே மாதிரி உதவிகள் செஞ்சுட்டு வராரு. இந்த மேனேஜர் கூப்பிட்டு என்ன பண்றாரு, சத்தம் போடுறாரு, எத்தனை நாள் தான் லேட்டா வரும், கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்ல, என்ன இந்த விஷயத்தை என்கொயரி பண்ணி கேட்டும் என்ன பண்றாரு, தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ ஒரு கடத்துல சொல்றாரு, கூப்பிட்டு வச்சு, இதுக்கப்புறம் என்னைக்காவது நீ லேட்டா வந்தேன்னு தெரிஞ்சது அப்படின்னா உன்னை நான் வேலையை விட்டு என்ன பண்ணுவேன், அவன் வேலையை பார்த்துட்டு போறான். ஏன்னா உதவி செய்யணும், நீ தான் உதவி செய்யற, கடவுள் உன்னை அனுப்பியிருக்காரு, வச்சிருக்கான்னு திட்டிட்டு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிட்டார், அப்பாலஜி லெட்டர். இதுக்கப்புறம் நான் ஒரு முறை நான் தாமதமா வந்தா கூட என் வேலையை விட்டு நான் போயிடுறேன்னு என்ன பண்றாரு, எழுதி கொடுத்துட்டாரு. இதே மாதிரி அவர் என்ன பண்றாரு, அடுத்த நாள் வேலைக்கு போறாரு. வேலைக்கு போறப்ப பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒரு சின்ன விபத்து நேரிடுகிறது. அந்த விபத்துல ஒரு சின்ன பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இவர் பாக்குறாரு, லெட்டர் எழுதி கொடுத்தது ஞாபகத்துக்கு வருது, மேனேஜரோட மூஞ்சி அதுக்கு மேல ஞாபகத்துக்கு வருது, இவன்ட்ட போய் என்னடா பண்றது, குடும்பத்தோட சூழல் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. கடைசி என்ன பண்றாரு, எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு அந்த பையனை தூக்கிட்டு என்ன பண்றாரு, மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்தாச்சு. அலுவலகத்துக்கு 12 மணிக்கிட்ட என்ன பண்றாரு, வராரு. அந்த மேனேஜர் ரெடியா நிக்கிறாரு. என்னடா இன்னைக்கு என்ன நல்லது செஞ்சுட்டு வந்த அப்படிங்கிறாரு. ஒரு பையனுக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டான், அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ண சேர்த்து விட்டான். ஆமா, அவர் சேர்க்கறக்கு ஆளே இல்ல பாரு, ஆம்புலன்ஸ் நீ தான் பாரு அப்படின்னு திட்டிட்டு, சரி நீ வேலையை விட்டு என்ன பண்ணு, கிளம்புன்னு அனுப்பிட்டாரு. இந்த மேனேஜர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அவங்க கொண்டாடி பிள்ளைங்க அந்த வீட்டுல இல்ல. யாருன்னு பார்த்தா அந்த அடிபட்ட அந்த சிறுவன் இந்த மேனேஜரோட சிறுவன். அந்த மேனேஜர் இந்த ஹாஸ்பிட்டல் போறாரு, தெரியுறாரு, இந்த ஆள் தான் கொண்டு வந்து விட்டாரோன்னே அவ்வளவு கண்ணீர் மல்க நிற்கிறார். ஸோ ஒரு கட்டத்துல நாமளும் நமக்கான ஒரு நமக்குன்னு ஒரு சில குணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஏதோ ஒன்றுக்காக, ஏதோ ஒண்ணு என்னை நெருக்கடி சூழலுக்கு என்ன பண்ணுது, தள்ளுதுங்கிறதுக்காக என்னுடைய நல்ல பண்பை நான் என்ன பண்ணிடக்கூடாது, விடக்கூடாது. ஒரு சிறப்பான கதை நமக்கு ஒரு சிறப்பான நீதியை உணர்த்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிந்தனையோட நம்மளோட ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையை நகர்ந்துச்சு அப்படின்னா அது மிக ரொம்ப அழகான வாழ்க்கையா இருக்கும். சோ இன்றைய நாளை நம்ம ஆரம்பிக்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். யாவரும் அன்பில் அக்களிக்கவா, அக்களிக்கவா, அன்பில் அக்களிக்கவா, அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா, ஒத்துழைக்கவா, வாழ்வில் ஒத்துழைக்கவா, திக்கனைத்துமே உண்மை எதிரொலிக்கவா, எதிரொலிக்கவா, உண்மை எதிரொலிக்கவா,
யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்க செய்யவா, உதிக்க செய்யவா, அமைதி உதிக்க செய்யவா. பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா, சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. மிக சிறப்பான அற்புதமான அலை தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. கண்டிப்பா விதைகள் மண்ணுக்குள்ள போனாதான் அது ஒரு மரமாவும் ஒரு செடியாவும் வெளியே வரும் இல்லையா? அதே மாதிரிதான் மனுஷனா பிறந்த நமக்குள்ள நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் புதஞ்சி அது வெளியே வரப்போதான் நம்ம ஒரு நல்ல மனிதர்களாக இந்த உலகில் வலம் வருவோம் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நமக்கு உணர்த்தி கொண்டிருப்பது நம்மளுடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி. சோ இன்றைய நாள் இந்த தளத்துல நம்ம என்ன சிந்தனையை சிந்திக்க போறோம்? ஸோ இன்னைக்கான நாள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜான் மரிய வியானியோடைய ஃபீஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ பங்கு குருக்களின் பாதுகாவலர் அப்படின்னு நம்ம சொல்றோம். காரணம் என்ன அப்படின்னா, ஒப்புரவு அருட்சாதனம் அப்படிங்கிற ஒரு அருமையான அருமடையாளத்தை அவர் வாழ்க்கையில் அதிகமாக பெற்றுக்கொண்டதோடு மற்றவர்களுக்கு அந்த என்ன பண்ணார், அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக எவ்வளவு பேரை மனம் மாற்ற முடியும், எவ்வளவு பேரை வந்து சரியான பாதைக்கு வழி நடத்த முடியும், என்ன பண்ணிருக்காரு. ஸோ இப்போ இன்னைக்கு அந்த கன்ஃபெஷன் அதை பத்தி தான். ஏன்னா நமக்கு மரிய வியானியை பத்தி நமக்கு நிறைய படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். மாதா தொலைக்காட்சியில கூட மரிய வியானி பத்தின நிறைய விஷயங்கள் எனக்கு ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு இருக்கு. அவரை பத்தி அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த நிகழ்ச்சியை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு இந்த கன்ஃபெஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். இந்த கன்ஃபெஷன் எப்படிப்பட்டது அதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். நமக்கு எவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுத்தாலும் இன்னைக்கு தூசி தட்ட போறோம். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, யூஸ்வலா எல்லாருக்கிட்டையும் நம்ம எல்லாருக்கிட்டையும் கத்தோலிக்க மக்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனநோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபெஷன் பண்ணும்போது நம்ம பங்கு சாமியார்ட்ட போய் என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். ஏன்னா பங்கு சாமியார் அடிக்கடி பார்க்க வேண்டி வரும். இல்ல வெளியே இருந்து ஒரு 4-5 சாமியார் கூப்பிட்டுருந்தாலும் அதுல நமக்கு தெரிஞ்ச சாமியார் இருக்காரான்னு பார்ப்போம். இருந்தாருன்னா அவர்கிட்ட என்ன பண்ண மாட்டோம், போகவே மாட்டோம். ஏன் போக மாட்டோம்னா, நம்மளை பத்தி எல்லாமே அவருக்கு தெரியும். அதுல இவர்கிட்ட போய் நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம பண்ண தப்பெல்லாம் சொன்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற சாமியாரை தான் என்ன பண்றோம் பாக்குறோம். ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அங்க இருக்கிறது சாமியார் கிடையாது, இயேசு கிறிஸ்து. we are going to encounter the Jesus Christ அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துவிடக் கூடாது. அங்க கன்ஃபெஷன், அந்த பாவசங்கீர்த்த தொட்டியில் நான் யாரை நேருக்கு நேர் சந்திக்க இருக்கிறேன், யார்கிட்ட போய் என் பிரச்சனையை நான் சொல்ல போறேன், யார்கிட்ட போய் என் பாவத்தை நான் அறிக்கிட போறேன்னா இயேசு கிறிஸ்துவிடம். அதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. இன்னும் இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார், மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார், மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர், பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியைக் கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார், அங்கு அவர்தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார், அவர்களின் மன்றாட்டை அவமதியார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார், மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார், மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா டிவி நேயர்களே, உங்களை தினம்தோறும் திருப்பாடலில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடல் அதிகாரம் 102. இன்று நாம் ஒரு புனிதரின் விழாவையும் கொண்டாடுகிறோம். அவர்தான் நாம் குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானி. பிரியமானவர்களே, இவரையும் இன்று கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடலையும் ஒப்பந்தம் செய்து பார்த்தோம் என்றால் நாம் ஆழந்தரமான வாழ்க்கை பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம்.
இன்று கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடல் மனவேதனையில் எழுதப்பட்ட இந்த திருப்பாடல். இஸ்ராயேல் மக்கள் தான் படைத்த கடவுளை நம்பி வந்தார்கள். ஆனால் அவர்கள் படும் கஷ்டம் வேதனையில் அவர்கள் கடவுளை மறக்கவில்லை. ஏனென்றால் கடவுள் மீது ஆழந்தரமான நம்பிக்கை கொண்டார்கள் என்று இன்றைய திருப்பாடலின் வழியாக நமக்கு ஆணிவேராகவும் ஆழந்தரமான கருத்தாகவும் நம்மளுக்கு தரப்படுகிறது. இன்றைய திருப்பாடல் ஆசிரியரும் நல்ல அழகாக சொல்கிறார், வாழ்வு என்பது ஆண்டவரின் பிச்சை. ஆண்டவர் கொடுத்த அந்த பிச்சையை நாம் மறந்தோம் என்றால் அது வாழ்க்கை ஒரு பயனற்ற வாழ்க்கையாக மாறிவிடும். பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்போகிறோம்? சுயநலமாக நமக்கு ஏற்ற வாழ்வை நாம் வாழப்போகிறோமா, அல்லது கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழப்போகிறோமா? சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இன்று கொடுக்கப்பட்ட அந்த திருப்பாடல் ஆசிரியர் அழகாக 3வது கருத்தினை கூறுகிறார். நாம் ஆண்டவரின் கருவியாக மாற வேண்டும். அது எவ்வாறு மாற முடியும்? ஆண்டவரையும் முழுமையாக நம்பியிருந்தால்தான் ஆண்டவரின் கருவியாக மாற முடியும். 1 அரசர்கள் அதிகாரம் 3 தெள்ள தெளிவாக நம்மளுக்கு எடுத்துரைக்கிறது. அது என்னவென்றால், சாலமோன் ஞானம் எவ்வாறு பிரதிபலிக்கப்படுகிறது. சாலமன் அவருடைய அரசு ஆட்சியில் பல சூழ்ச்சிகள் ஏற்படுகின்றது. ஆனால் அவருடைய கனவில் ஆண்டவர் வந்து கேட்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு பலன் தாரும், ஆண்டவரே எனக்கு ஆயுசை கூட்டி தாரும், ஆண்டவரே எனக்கு செல்வ செழிப்பை தாரும் என்று எல்லாம் கேட்கவில்லை. மாறாக, ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும். ஞானம் என்றால், ஆண்டவரே எனக்கு நீரே எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று ஆண்டவரே கேட்டார். பிரியமானவர்களே, நாமும் பல வேளையில் பல சமயத்தில் நாம் நம்மளுடைய சுயநலத்தால் நம்மளுடைய தேவைகளை தான் அடுக்கி கொண்டே போகிறோம். ஆனால் நம்மளுடைய தேவை, நம்மளுடைய ஆற்றல், நம்மளுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவர் மட்டும் நாம் நாடினால் அந்த 1 அரசர்கள் அதிகாரம் 3 இறை வசனங்கள் 13, 14 படித்தோம் என்றால், சாலமோன் ஞானத்தை கேட்டதுவோ ஆண்டவர் என்ன கொடுத்தார் என்றால், சாலமோன் ஞானத்தை கேட்ட பொழுது, உனக்கு ஞானத்தையும் நான் தருகிறேன், நீ கேட்காத அந்த செல்வத்தையும் தருகிறேன், நீ கேட்காத அந்த ஆட்சி உனக்கு முடிவே இராது என்ற பலத்தையும் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நாம் நம்ம ஆண்டவரை முழுமையாக நம்பினோம் என்றால் நம்ம ஆண்டவரின் கருவியாக மாறுவோம், பன்மடங்கு ஆசீர்வாதத்தை காணுவோம். எனவே பிரியமானவர்களே, நம்மை முழுமையாக ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை உள்ள வழியாக அர்ப்பணித்து ஜெபிப்போமா? எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல நாங்கள் உம்மையே நம்பி வாழ வேண்டும் ஆண்டவரே. ஆனால் பல வேளையில் பல சமயத்தில் நாங்கள் சுயநலமாக எங்கள் போக்கில் எங்கள் தேவைகளுக்கு ஏற்ப நாங்கள் வாழ்ந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவரே, இவ்வேளையில் உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம், உம்மைத்தான் நாங்கள் நம்பி வாழ்கிறோம். எனவே நீர் எமக்கு அந்த ஆற்றலையும் அந்த வெள்ளத்தையும் அந்த வல்லமையும் எங்களுக்கு தந்தரலும். எங்கள் ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் புனித ஜான் மரிய வியானியுடைய ஃபீஸ்ட் அன்னைக்கு ஒப்புரவு அரும் அடையாளத்தை குறித்து நாம ஒவ்வொரு கத்தோலிக்கரும் தெரிந்து வச்சிருக்க வேண்டிய சில விஷயங்கள். அடுத்ததா என்ன? கண்டிப்பா நம்ம இதை ஒவ்வொரு முறையும் இதை நாம் சிந்திக்கும் பொழுது, அடுத்த தடவை நம்ம ஒப்புரவு செய்யும் பொழுது இப்படி ஒரு உண்மையான முழு மனதோட செய்வோம்ன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கண்டிப்பா நிகழ்ச்சியோட இறுதியில கிடைச்சிரும். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒப்புரவு செய்யும் பொழுது அங்க போயிட்டு பாவ அறிக்கை நம்ம கொடுக்குறோம் இல்லையா? ஐயோ, கடவுளுக்கு வந்து நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் வந்து சொல்லணுமா அப்படின்னா, அவருக்கு ஏற்கனவே தெரியும் ஆல்ரெடி நம்ம என்னெல்லாம் பாவம் செய்யறோம் அப்படின்றது டிரான்ஸ்பரண்டா அவர் சொன்னா கூட அவ்வளவு அழகா வந்து எல்லாமே தெரியும். ஸோ அப்படி தெரிஞ்சிருந்தும் நம்ம எதற்காக போய் அங்க ஒப்புரவு செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய இதயத்தை திறக்க விரும்புகிறார், அவ்வளவுதான். முழு மனதோடு நம்ம முழு இதயத்தோடு அவர்கிட்ட போய் நம்ம சரணடைகிறோமா, நம்ம மனசுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்ட சொல்றோமா அப்படின்ற எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கு. அது நம்ம செய்தால் போதும். கண்டிப்பா. அதாவது நம்ம ஸ்கூல்ல நம்மளுடைய டீச்சர்ஸ் கிட்ட இல்ல நம்ம வீட்டுல நம்ம அப்பா அம்மா கிட்ட நம்ம ஏதோ செஞ்ச தப்பு அவங்களுக்கு என்ன இருக்கும் தெரிஞ்சு நம்ம போறது முன்னாடி நம்ம செஞ்ச தப்ப வீட்டுல யாராவது போய் என்ன பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து நம்மள தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, என்கொயரி பண்ணுவாங்க. நம்ம உண்மையை சொல்றோமா இல்ல பொய் சொல்றோமா, அப்படியா நம்ம வந்து பொய் சொல்றோம்னா அப்படியா
சரி ரசா ஆஹா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏன்னா they know the truth இல்லையா, அவங்களுக்கு உண்மை என்னங்கிறது தெரியும். அது போலதான் இயேசு கிறிஸ்துக்கு நான் அங்க மறைச்சு செஞ்சேன் இங்க மறைச்சேன் என்ன பண்ணாலும் என்ன எல்லாம் தெரியும். இப்ப நான் என்னோட திறந்த மனதோடு நான் வந்து அது இன்னொன்னு என்ன விஷயம்னா ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது கிடையாது. நான் இதெல்லாம் பண்ணேன் உனக்கு ஞாபகம் இருக்குதா ஓகே அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடையாது. இந்த இடத்துல நான் என்னை ஹீல் பண்ணிக்க நான் விரும்புறேன், நான் அதுல இருந்து வெளிவர விரும்புறேன், எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. அப்ப நான் அதை என்ன பண்றேன், மனம் திறந்து சொல்றேன். சோ அதைத்தான் அங்க நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வோம், இன்னும் தெரிந்து கொள்வதற்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து பேசலாம். ஆகஸ்ட் 4 புனித ஜான் மரிய வியானி. பிரான்ஸ் நாட்டிலுள்ள டார்டில்லி பகுதியில் வாழ்ந்த மத்தேயு வியானி, மரிய பலூசியா ஆகிய பெற்றோருக்கு கிபி 1786 ஆண்டு பிறந்தார் புனித ஜான் மரிய வியானி. கிபி 1790 ஆண்டு ஏற்பட்ட பிரெஞ்சு புரட்சியின் போது உயிருக்கு ஆபத்தான நிலையிலும் குருக்கள் பணியாற்றுவதை கண்ட வியானி தானும் குருவாக விருப்பம் கொண்டார். கிபி 1802 ஆண்டு அருட்தந்தை பல்லே அவர்களின் உதவியினால் லத்தீன் மொழியினை கற்றுக்கொண்ட வியானி இறை பக்தியில் சிறந்து விளங்கினார். கிபி 1804 ஆண்டு பேரரசன் நெப்போலியனின் ஆட்சி காலத்தில் இராணுவ பணிக்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்ட வியானி அங்கிருந்து தப்பித்து குருமடத்தில் சேர்ந்தார். கிபி 1815 ஆண்டு ஆகஸ்ட் 12 நாள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட வியானி அருட்தந்தை பல்லே அவர்களோடு இணைந்து இறை பணிகளை செய்தார். ஆண்டவரை அறிந்திராத ஆர்ஸ் நகர மக்களுக்கு பங்கு தந்தையாக நியமனம் செய்யப்பட்ட வியானி தன் பங்கு மக்களுக்காக அன்றாடம் ஜெபித்து அனைவரையும் மனம் திருப்பினார். அனுதினமும் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கி மக்களின் பாவங்களுக்காக ஜெபித்து நல் ஆலோசனைகளை வழங்கிய ஜான் மரிய வியானி கிபி 1859 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4 நாள் விண்ணகமடைந்தார். பாவத்தில் திளைத்திருந்த ஆர்ஸ் நகர மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து மக்களின் நல் வாழ்விற்கு காரணமாயிருந்த அருட்தந்தை ஜான் மரிய வியானி அவர்களை திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் புனிதராக உயர்த்தி பங்கு தந்தையர்கள் மற்றும் மறைமாவட்ட குருக்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித ஜான் மரிய வியானி திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது மறைமாவட்ட குருக்களுக்காகவும் நமது பங்கு தந்தையர்களுக்காகவும் அவர்களது பணிகளுக்காகவும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஜோ, இன்றைய நாள் கன்ஃபெஷன், அதை பற்றி ஒரு புரிதல் நம்ம எல்லோருக்குமே வர வேண்டும் சொல்லிட்டு இன்றைய நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக என்ன ஒரு புரிதல் வரும்? ஸோ அடுத்ததான் இந்த ஒப்புரவு அருமடையாளம் அப்படிங்கக்கூடிய கன்ஃபெஷனை பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, எது அதாவது கடவுளுடைய இரக்கத்திற்கு முன்னாக இது ஒரு பெரிய பாவம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா கடவுளுடைய இன்னைக்கு நம்ம எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அவருடைய இரக்கம் கடவுள் தான். ஒவ்வொரு நாளும் இறக்கப்பட்டு பழச்சு போறான், போய் தொலை, இன்னும் ஒரு நாள் வச்சுக்கோ போ அப்படிங்கிற எண்ணத்திலே கூட அவர் என்ன பண்ணட்டும் விடட்டும். ஸோ அப்படியெல்லாம் பாவம் பார்க்க போய் தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா பூமிக்கு மேல நடந்துகிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா என்னைக்கோ பூமிக்குள்ள என்ன பண்ணிருப்போம். ஒருவேளை அவர் வந்து இரக்கம் இல்லாத கோவப்படக்கூடிய கடவுளா இருக்கிற தப்பு பண்ண உடனே இமிடியேட் பனிஷ்மெண்ட் அப்படிலாம் சொல்லியிருந்தா வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வந்து மொத்த மக்கள் தொகையில கிட்டத்தட்ட ஒரு 99-98% என்ன அப்படின்னா எல்லாருமே பூமி உலகமே இருந்திருக்காரு. ஸோ அப்போ மீண்டும் மீண்டும் இரக்கம் காட்டுறது எவ்வளவு நமக்கு தெரியும். நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணிருக்கோம், என்னென்னலாம் அழிச்சாட்டியம் பண்ணிருக்கிறோம், என்னென்னலாம் சேட்டை பண்ணிருக்கோம், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்துல தெரியும். அப்போ அதை யோசித்து பாக்குறப்ப இவ்வளவு பண்ணியும் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன்னா
அதற்கு காரணம் கடவுளுடைய பேரிரக்கம். கண்டிப்பா இந்த இடத்துல ஒரே ஒரு புரிதல் தான். அதாவது கடவுளுடைய கருணையை விட நம்ம செய்த பாவங்கள் பெரிதல்ல அப்படின்றத நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம் ஜோ. இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். நாலு காசு தத்துவம் இது தமிழ் பேச்சு வழக்கில் பயன்படுத்தப்படும் ஒரு நகைச்சுவை அல்லது கிண்டல் சொற்றொடர். இது மிக சாதாரணமான ஆழமில்லாத மலிவான வாழ்க்கை அறிவுரைகள் அல்லது தத்துவங்கள் என்றும் பொருள் கொள்ளலாம். அதாவது 4 காசு தத்துவம் பேசுறான் பாரு, மலிவான அறிவுரை சொல்லாதே இப்படி பொருள்படும். இதோ ஒரு சில 4 காசு வெட்டி தத்துவ ஞானங்கள் அடுக்கடுக்கான நிகழ்வுகளாக. டீ கடை தத்துவம். ஒருவர் டீ குடித்து கொண்டே டீ கடைக்காரரிடம் சொன்னார், வாழ்க்கை டீ மாதிரி சார், கொதிச்சாதான் சுவை வரும். அமைதியா கேட்டாரா அந்த டீ கடைக்காரர். அப்படியா, முதல்ல டீ காசு பழைய பாக்கியெல்லாம் கொடு, அப்புறம் இன்னும் நல்ல சுவையா இருக்கும். இதில் 4 காசு தத்துவம் என்னவென்றால், காசு கொடுக்காமல் தத்துவம் பேசாதே, காசு கொடுக்காமல் தத்துவம் பேசாதே. மொபைல் சார்ஜ் தத்துவம். ஒரு இளைஞன் தினமும் பலருக்கும் போன் போட்டு அறிவுரைகளை அள்ளி தெளிப்பான். ஒரு நாள் அவன் போன் ஆஃப் ஆகிவிட்டது. நண்பன் கேட்டான், சார்ஜ் போடலையா? அவன் எங்க நேரம் கிடைக்குது? இப்படி சொல்ல நண்பன் சொன்னானா, உன் போனுக்கே சார்ஜ் போட நேரம் இல்லை, அப்புறம் என்ன இதுக்கு ஊர் உலகத்துக்கெல்லாம் நீ மோட்டிவேஷன் கொடுக்குற? இதில் 4 காசு தத்துவம் என்னவென்றால், முதலில் உன்னை சரி செய், பிறகு உலகத்தை சரி செய். மாம்பழ மர தத்துவம். ஒருவர் மரத்தின் கீழ் நின்று சொன்னார், நிழல் தரும் மரம்தான் பெரியது. அருகில் இருந்த முதியவர் சொன்னார், மரம் நிழல் தருவதற்கு முன் பல ஆண்டுகள் வெயிலில் நின்றிருக்கிறது, அதை மறவாதே. இதில் 4 காசு தத்துவம் என்னவென்றால், பலன் வேண்டுமெனில் பொறுமையும் உழைப்பும் வேண்டும். அடுத்து கண்ணாடி தத்துவம். ஒருவன் தினமும் கண்ணாடியை திட்டிக் கொண்டே இருந்தான். என் முகம் ஏன் இவ்வளவு கோரமாக இருக்கிறது? கண்ணாடியை மாத்திருங்கம்மா, இந்த கண்ணாடியே சரியில்லை. அம்மா சொன்னாங்களாம், கண்ணாடியை மாற்ற தேவையில்லடா மகனே, முதல்ல நீ போய் குளி, முகத்தை சுத்தம் பண்ணு, சேவிங் பண்ணு, அப்புறம் மூஞ்சிய கண்ணாடியில பாரு, அழகா இருக்கும். இதில் 4 காசு தத்துவம் என்னவென்றால், பிரச்சனை எல்லாம் வெளியே இல்லை, சில நேரங்களில் அது உள்ளுக்குள்ளே, உனக்குள்ளே. கார் சாவி தத்துவம். ஒரு இளைஞன் புதிய கார் ஒன்றை வாங்கியிருந்தான். எல்லோரிடமும் பெருமையாக காட்டி மகிழ்ந்தான். வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா பெரிய கனவை உணரணும், அதுதான் சாவி. இதை கேட்ட அவங்களுடைய அப்பா அமைதியா சொன்னாரு, சரி முதல்ல அந்த கார் சாவி எங்கன்னு தேடுறியா? திடுக்கிட்டான் இளைஞன். 10 நிமிடம் தேடியும் கார் சாவி கிடைக்கவில்லை. இறுதியில் அந்த சாவி அவனது பேண்ட் பாக்கெட்டிலே இருந்தது. அப்பா சிரித்து கொண்டே சொன்னார், உன்னால பாக்கெட்ல இருக்கிற சாவியவே உணர முடியல, வாழ்க்கையின் சாவியை பத்தி என்ன தத்துவம் பேசுற? இது 4 காசு தத்துவம் என்னவென்றால், பெரிய வாழ்க்கை பாடம் சொல்லும் முன் சின்ன விஷயங்களில் ஒழுங்காக இருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். இதோ ஒரு சில 4 காசு தத்துவ பஞ்ச் வாக்கியங்கள். தத்துவம் பேச நேரம் கிடைக்கிறதுன்னா வேலை கொஞ்சம் குறைவுன்னு அர்த்தம். வாழ்க்கை விழிக்க செய்யும் தத்துவங்கள் 1000, ஆனால் விழித்தல வைக்கும் அலாரம் ஒன்றுதான். புத்தகம் படிக்காதவன் கூட தத்துவம் பேசுவான், வாழ்க்கையை படித்தவன் தான் அமைதியாக இருப்பான். தத்துவம் சொல்றது சுலபம், மாத கடைசி வரை சம்பளத்தை ஓட்டுறதுதான் கஷ்டம். வாயில மட்டும் தத்துவம் இருந்தா போதாது, வாழ்க்கையிலையும் கொஞ்சம் இருக்கணும். அடுத்தவங்களுக்குன்னா அறிவுரை இலவசமா வரும், அது நமக்குன்னு எவனாவது சொன்னா கடுப்பு தான் வருது. கண்ணாடி முன்னாடி நின்று 5 நிமிடம் யோசித்தால் அடுத்தவன் தத்துவம் தேவை இருக்காது. 4 காசு தத்துவம் பேசாதே, நாரி தொலையாதே, 4 பேருக்கு நல்லது பண்ணு. அடிபடாத வாழ்க்கையில் ஒரு தத்துவம் காதுல விழுந்தா 1 நிமிடம் யோசிப்போம். வாழ்க்கையில் அடிபட்ட பிறகு தத்துவம் காதுல விழுந்தா ஆயுள் முழுக்க யோசிப்போம். என்ன சரிதானுங்களா? இல்லை இதையும் ஒரு 4 காசு தத்துவமா எடுத்துக்கிட்டு தூக்கி கட்டாசிடுவீங்களா? அருமையான கதைகளாயிரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில புனித மரிய வியானியுடைய திருவிழா அன்னைக்கு கன்ஃபஷன்
இந்த ஒப்புரவு வரும் அடையாளத்தில் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் அடுத்ததா என்ன? நிறைய கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றப்போ இந்த கன்ஃபெஷன் எப்படி செய்யணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்படி இருந்தும் அந்த இடத்துல நம்ம போய் கன்ஃபெஷன் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, போயிட்டு இந்த பிதாசுதன் போட்டுட்டு நம்ம பாவம் இருக்க அந்த மன்றாட்டு என்னவோ அதை நம்ம சொல்லிட்டு வார்த்தைகளை சொல்லிட்டு வந்துருவோம். ஆனா அப்படி இல்ல. ஒரு ஒப்புரவு நம்ம போயிட்டு அதை எடுக்கிறப்போ, நம்ம உள்ள போறப்போ நாம் மட்டுமே உள்ள போக வேண்டும். நம்ம சுற்றி இப்ப எவ்வளவு காரியங்களை குறித்து நம்ம யோசிச்சுட்டு போலாம், அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த இறைவன் கிட்ட போய் முழுசா சரணடைஞ்சு நம்மளுடைய மனசாட்சிப்படி நான் பேச வேண்டும். அப்பா உங்ககிட்ட நான் பேச வேண்டும். என்னுடைய முழு சிந்தனையும் முழு எண்ணமும் உங்ககிட்ட இருக்க வேண்டும். நான் செய்த பாவங்களை முழுசாக உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தயாரிப்பு, முன் தயாரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம எதுக்கோ லைஃப்ல எதையோ ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்றோம். அதே மாதிரி இந்த ஒப்புரவுக்கும் இந்த முன் தயாரிப்பு செஞ்சுட்டு நம்ம போய் அதை சொல்றப்போ உண்மையாவே அதுக்கான ஒரு முழு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பா இந்த முன் தயாரிப்பு அப்படின்னு நம்ம சொல்றப்போ அது என்ன முறை? வந்து நம்ம செய்த பாவங்களை நினைத்து மனம் வருந்துதல், அதை ஏற்றுக்கொள்ளுதல், அப்புறம் கடவுள்கிட்ட மன்னிப்பு கோருதல், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இனிமேல் அந்த பாவம் செய்ய மாட்டேங்கிற உறுதிப்பாடு எடுக்கும். இப்படிங்கிற ப்ரொசீஜர்லாம் நமக்கு என்ன மறைக்கல் கிளாஸ்ல நம்ம காலகாலமா நமக்கு என்ன பண்றாங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் கரெக்டா பண்றோமான்னு கேட்டா ஏதோ சம்திங் ஃபார்மாலிட்டி பண்ற மாதிரி தான் பல நேரங்களில் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல ஃபர்ஸ்ட் அந்த திவ்ய நற்கருணை வாங்கிட்டு முந்தின நாள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கன்ஃபெஷன் கொடுப்பாங்க. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் புதுநன்மை வாங்க போறப்போ 8ஆம் கிளாஸோ 7ஆம் கிளாஸோ படிச்சுட்டு இருக்கேன். அப்போ பேசிட்டு இருக்கல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ணக்கூடிய சில திருட்டுத்தனம், சில தப்புகள்லாம் இருக்கும். அப்போ மச்சான் இதை சொல்ல போறியா மச்சான், இதை சொன்னா என்ன நினைப்பார் ஃபாதர்? அப்போ என்ன பண்ணிக்கலாம், கடைசியா நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, இப்போது சொன்ன பாவத்திற்காகவும் மறந்து போன பாவத்திற்காகவும் நான் மரம் வருதுகிறேன். அப்போ அந்த கேட்டகரியில் என்ன பண்ணி தூக்கி போடு, அங்க போய் என்ன பண்ணு. இப்படிதான் நம்ம இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம். பல ஒப்புற வருஷம் அங்க போகின்ற பொழுது சில விஷயங்கள் நம்மளால அறிக்கையிட முடியாதனால என்ன பண்றோம், இப்போது சொன்ன பாவத்திற்காகவும் மறந்து போன பாவம் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டோம்னா ஒருவேளை அதை ரொம்ப வெரி ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டு திருவையில எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் ஒரு வழியில சொல்லித்தான் ஆக வேண்டியது. நம்ம என்ன பண்றோம், பல நேரத்துல இப்படிதான் என்ன பண்றோம், நம்மளை ஏமாத்துற மாதிரி ஜீசஸ் கிறிஸ்து ஏமாத்துறோம்னு என்ன பண்றோம், நம்மளே ஏமாற்று. உண்மையாக கிறிஸ்துவத்தை அறிந்த கிறிஸ்துவ பிள்ளைகள் பொய்யை சொல்றதுக்காக முற்பட மாட்டாங்க. அப்போ ஒரு உண்மையா சொல்றாங்க. முழு மனசோட சொல்வோம், கடவுளை அறிவோம், அவ்வளவுதான். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு கண்டிப்பா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம் ஜோ கன்ஃபெஷன். அதற்கான ஒரு புரிதல் நமக்கு எல்லார்கிட்டையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாள் நம்ம பேச ஆரம்பிச்சோம், பேசிட்டு இருக்கோம். ஒரு புரிதல் ஒரு 50% வந்துட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் முழுசா முடிக்கிறோம் அப்படின்னா அடுத்தது என்ன புரிதல் வரணும்? ஸோ அடுத்தது இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கன்ஃபெஷன்ல என்ன அப்படிங்கிறதுனா, சில நேரங்களில் அந்த கன்ஃபெஷன் பண்றதுக்கான முறைகள் சுருக்கமான மனத்தேர்ச்சி சொல்லும் போது தந்தை மகன் தூயாவி சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்றது. சில நேரங்களில் இது எத்தனையாவது பாவ சங்கீர்த்தனை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க எங்க சொல்ல, சுவாமி நான் ஒரு பாவி, என் பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப சில நேரங்கள் அதை நகைச்சுவையாக சொல்லுவாங்க, ஒரு பையன் இப்படி போய் பாவ சங்கீர்த்தனை பண்ண போன இடத்துல சுவாமி நீர் ஒரு பாவியா இருக்கிறீர் அப்படின்ட்டான். ஸோ அப்படிலாம் சொல்லணும். இதெல்லாம் அந்த வார்த்தை ஜாலங்கள் என்ன பண்றோம், எதிர்பார்க்கிறோம் இது அப்படி சொல்லணும், இந்த சென்டென்ஸ் மேக்கிங்ல சொல்லணும். சில நேரங்கள் நம்மளுடைய பாவத்துடைய வெயிட்டேஜை குறைக்கிற மாதிரியான சென்டென்ஸ் மேக்கிங் நம்ம என்ன பண்ணுவோம், பெர்ஃபெக்ட்டா நமக்கு நாமளே என்ன பண்ணிக்கோ, ரெடி பண்ணிக்கோ. அது அப்படியே பட்டும் படாம தொட்டும் தொடாம என்ன பண்ணுவோம், சொல்லிட்டு போவோம். சோ இப்ப இந்த மாதிரியான சென்டென்ஸ் மேக்கிங், இந்த மாதிரியான பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் மேக்கிங் இதெல்லாம் அங்க என்ன பண்ணல, அவர் எதிர்பார்க்கல, கடவுள் எதிர்பார்க்கல. இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறது உண்மையாவே நீ மனம் வருந்துறியா, அவ்வளவுதான். சோ அப்ப உண்மையாவே எனக்கு இது கஷ்டமா இருக்குது, என் பாவத்தை நினைச்சா நான் இப்படி இருந்திருக்கிறேன் பாரு, கண்ணாடியில மூஞ்ச பாக்குறப்ப எனக்கே காரி உமிழணும் போல இருக்குது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தோணுதுன்னா, அப்ப அதுல இருந்து நான் என்ன பண்ணணும், வெளியே வர வேண்டும். அப்ப அந்த வெளிவரக்கூடிய உண்மையான ஒரு மன வருத்தம் என்கிட்ட இருக்கணும். அந்த மன வருத்தத்தோட போய் வார்த்தைகள் எதுகை மோன இதெல்லாம் என்ன பண்ணல, மானே தேனே பொன்மானே எல்லாம் அங்க அப்படியே பேப்பர் கரெக்ஷன் பண்ற மாதிரி அங்க கரெக்ஷன் பண்ணி 100 out of 100 எல்லாம் போட்டு அனுப்ப போறது கிடையாது. ஜஸ்ட் இந்த போயிட்டு ரொம்ப கேஷுவலா நான் இதை நினைச்சு ரொம்ப உண்மையிலேயே ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற ஒரு ஷேரிங் அங்க இருக்க வேண்டும். கண்டிப்பா. தொடர்ந்து பேசலாமா? இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது கர்ப்ப காலத்தில் ஏற்படும் சர்க்கரை நோயை பற்றி பேசுவோம். வணக்கம், நான் டாக்டர் ரூஹி தவசும், மகப்பேறு மகளிர் மருத்துவர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல், கொளத்தூர். சர்க்கரை நோய் இது சுகர் ப்ரெக்னன்சி டைமில் பொதுவாகவே இதுக்கு முன்னாடிலாம் 2 to 10% ஆஃப் லேடிஸ்க்கு தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அண்ட் நம்மளோட உணவு பழக்க வகைகளாலையும்
அண்ட் நம்ம உடல் எடை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான காரணத்தினாலையும் இப்போ எவ்ரி 10 லேடிஸில் 3 to 4 லேடிஸ்க்காச்சும் இந்த சுகர் டியூரிங் ப்ரெக்னென்சி வருது. இது ஒரு டெம்பரரி சேலஞ்ச் தான் ஃபார் போத் மதர் அண்ட் பேபி. முதல்ல யார் யாருக்கெல்லாம் இந்த சுகர் டியூரிங் ப்ரெக்னென்சி வரும்ன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ப்ரீவியஸ் ப்ரெக்னென்சிலேயே அவங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா இந்த ப்ரெக்னென்சிலையும் சுகர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஃபேமிலியில் அவங்களோட அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கு யாருக்காச்சும் சுகர் இருந்துச்சுனாலும் இவங்களுக்கும் ப்ரெக்னென்சி டைமில் சுகர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது, ப்ரீவியஸ் ப்ரெக்னென்சிலே அவங்களுக்கு காரணம் இல்லாமல் அபார்ஷன் ஆகிருக்கு, இல்லை அடிக்கடி அபார்ட் ஆகிட்டே இருக்குது, இல்லை காரணமே இல்லாமல் பாப்பா கருவிலே வந்துட்டு இறந்து போச்சு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஹிஸ்ட்ரி இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு இந்த ப்ரெக்னென்சியில் சுகர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அண்ட் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறவங்க, ரொம்ப உடல் எடை ஜாஸ்தியாக இருக்கிற பேஷண்ட்ஸ், உயர் ரத்த அழுத்தம் இருக்கிற பேஷண்ட்ஸ், இல்லைனா ட்வின் ப்ரெக்னென்சி இரட்டை குழந்தைங்களோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்குலாம் இந்த சுகர் டியூரிங் ப்ரெக்னென்சி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த சுகர் டியூரிங் ப்ரெக்னென்சின்னு வரும்போது இதை 2 வகையாக பிரிக்கப்படும். ஒன்று, கர்ப்பம் ஆறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சுகர் இருந்திருக்கலாம் அண்ட் அதோடவே வந்துட்டு அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க. இல்லை புதுசாக ப்ரெக்னென்சி டைமில் சுகர் இருக்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, ஒரு சில டெஸ்டஸ் இருக்குது. லைக் இதை புக்கிங் விசிட்லே அந்த 8 வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டாக யூபிடி பாசிட்டிவ்னு வரும்போதே வந்துட்டு பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் HbA1cன்ற டெஸ்ட் பண்ணுவோம். இந்த HbA1c டெஸ்ட் வந்துட்டு அந்த less than 6 இருந்துச்சுன்னா ஓகே, இது நார்மல் ப்ரெக்னென்சி, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி சுகர்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இன்கேஸ் அவங்களுக்கு மோர் தென் 6.5 இருக்குது அண்ட் அதுவே வந்துட்டு மோர் தென் 8-9லாம் இருந்துச்சுன்னா, குழந்தையோட கரு வளர்ந்து உறுப்புகள் டெவலப் ஆகிற டைமில் நம்மளுக்கு அன்கண்ட்ரோல்டு சுகர்ஸ் இருந்தால் அது வந்துட்டு குழந்தையோட டெவலப்மெண்ட்டில் பிரெயின், ஹார்ட்டு, அப்புறமா முதுகுத்தண்டு, ஸ்பைன் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அதுக்கு தான் எல்லா ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம ஒரு வாட்டி ஹெல்த் செக் பண்ணிக்கிட்டு அதில் ஹீமோக்ளோபின் லெவல், தைராய்டு எதுவுமே இல்லையா, சுகர்ஸ்லாம் நார்மலாக இருக்கா, பிபிலாம் நார்மலாக இருக்கான்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அவேர்னஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ப்ரிவென்ஷன். ஸ்க்ரீன் early, manage diabetes properly and have a healthy pregnancy journey. Thank you. பொறுமையான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய வாழ்வில் கன்ஃபெஷன் எந்த அளவுக்கு முக்கியமானது, அப்போ அந்த கன்ஃபெஷனை பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்னென்ன விஷயங்கள் அதான் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததான் என்ன சொல்றாங்க, ஒரு சீசனுக்கு ஒன்னு வந்துட்டு போற மாதிரி அந்த கன்ஃபெஷன் பண்றப்போ மட்டும் அதை பண்ணிட்டு போனா போதும், அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அப்புறம் நம்மளோட வாழ்க்கையை பாத்துக்கிறோம். அப்படி இல்லாமல் இதை ரிப்பீட்டடா அடிக்கடி நாம் இந்த பாவ அறிக்கை செய்யும் பொழுது நாம் அந்த ஆன்மீக வாழ்க்கையில் வளர செய்கிறோம் அப்படின்னு கூட செய்யலாம். வளருகிறோம். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அடிமட்ட நிலையில இருந்தாலும் நம்மளுடைய பாவ அறிக்கை செய்யும் பொழுது அந்த ஆண்டவன்கிட்டயே நம்ம குறைகளை சொல்லிட்டோம். இதுக்கு மேல நம்ம யார்கிட்ட போயிட்டு அந்த குறைய சொல்லல, அவர் பார்த்துப்பாரு. அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரும். அது நம்ம எப்போது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் அதை அடிக்கடி செய்யும் பொழுது, கடவுள்கிட்ட நம்ம அடிக்கடி பேசும் பொழுது, அந்த பாவ அறிக்கை சொல்லும் பொழுது அப்படின்றதுதான். சோ இது அந்த புரிதல் நம்ம கிட்ட எப்பவுமே எல்லாருக்குமே இருக்கணும். கண்டிப்பா. இன்னைக்கு ஜான் மரியா வியானியோட திருவிழால ஏன் இன்னைக்கு இந்த கன்ஃபெஷனை பத்தி பேசுறோம்னா, அவர் ஒரு நாளைக்கே பல தடவை என்ன பண்ணுவாங்க, கன்ஃபெஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவருடைய வாழ்க்கையை படிச்சு பார்க்கின்ற பொழுது அப்போ சின்ன சின்ன விஷயத்துல கூட நான் என்ன பண்ணணும், கடவுளோட தொடர்பு இருக்கும். என்ன எதெல்லாம் கடவுளை விட்டு விலக்கி வைக்க நான் உடனே போய் என்ன பண்ணுவேன், அவர்கிட்ட ஒப்பிச்சு நான் அவர்கிட்ட என்ன பண்ணிருக்கணும், சரண்டர் ஆயிரும். ஸோ அந்த மென்டாலிட்டி நம்ம கிட்ட என்ன அப்படின்னா, நம்ம திருஅவை கொடுத்த ஒழுங்குமுறைகள்ல சட்டங்களை சொல்லிருக்கு, நீங்க வந்து வருடத்துக்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீதனம் செய்து நற்கருணை உட்கொள்ளுதல். ஓகே, ஒன்னு அதை கிறிஸ்மஸ்க்கு போடு, இல்லை அப்படின்னா ஈஸ்டருக்கு போடு. ஏன்னா 2 டைமே ஒரு ரெட்ரீட் வச்சு, கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஒரு ரெட்ரீட் நம்ம சர்ச்சில் வைப்பாங்க, பங்குல வைப்பாங்க. ஈஸ்டருக்கு முன்னாடி தவக்காலத்தில் ஒரு ரெட்ரீட் வைப்பாங்க. கிறிஸ்மஸ் கூட சில டைம் மிஸ் பண்ணாலும் ஈஸ்டர் என்ன பண்ண மாட்டோம், மறக்காம மிஸ் பண்ணி அந்த ரெட்ரீட் அட்டன் பண்ணி உடனே நம்ம அப்பாடா திருவையோட சட்டத்தை என்ன பண்ணியாச்சு, நம்ம காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற மனநிலையில தான் பல நேரங்கள்ல வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றதை நம்முடைய வழக்கமா என்ன பண்ணிடுவோம் வச்சிருக்கோம். ஆனா ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம், பாவம் பண்றோம், ஒவ்வொரு நாளும் தப்பு பண்றோம். ஒருத்தனை வந்து இவன் எப்படா ஒழிச்சு கட்டலாம் அப்படின்னு நினைச்சாலும் சரி, ஒருத்தனை பத்தி தவறான எண்ணங்கள் சிந்தித்தாலும் சரி, அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பாவம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த நேரத்துலலாம் அடிக்கடி கன்ஃபெஷன் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து டாய்லெட்லாம் நான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் க்ளீன் பண்ணுவேன், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி பார்த்தா நாத்தம் என்ன ஆகும், குடலை புரட்டும், அதை பயன்படுத்தவே முடியாது. அப்போ அது போல நம்முடைய உள்ளத்தை நம்ம என்ன பண்ணணும், ரெகுலரா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா தான் அது உள்ளமாக இருக்கும். இல்லையாட்டால் அது குப்பை தொட்டியா. சரிதான் ஜோ. ஆனா இன்னொரு பக்கம் வந்து பாவம் வந்து அடிக்கடி, அதாவது இப்ப பாவரிக்கை அடிக்கடி செய்யறது ஒரு பக்கம் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, இப்ப பாவத்தை செஞ்சுட்டு மறுபடியும் போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம், மறுபடியும் போய் பாவம் செஞ்சுட்டு மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு இருப்போம்ல. ஒரு இடத்துல ஸ்கூல்ல எக்ஸாம் நம்ம வந்து ஹோம்ஒர்க் செய்ய போய் திட்டுவாங்க, நம்ம நிற்பாங்க வைப்பாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் போய் என்ன பண்ணுவோம், கண்டினியூஸா செய்யாம போயிருப்போம். அதுக்கப்புறம் நமக்கே என்ன அசிங்கமாயிரும், ஐயா திரும்ப போய் நிக்கணுமா அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணுவோம், அந்த செயலை செய்யாமல் சரிவர திருத்திக் கொள்ளும். ஸோ அது போல இதுலயும் நம்ம என்ன பண்ணுவோம், சரிவர திருத்திக் கொள்ளும். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம்.
அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் எண் 58 பார்க்கின்றோம். 2ஆம் கருத்துக்குள் நாம் இன்று நுழைகின்றோம். இளவரசனின் செயல்கள். பழமையை நோக்கி அழித்தல், கிழமையால் கேளிர் உவப்ப தழுவுதல், கேளீராய் துண்ணிய சொல்லால் இனம் திரட்டல், இம்மூன்றும் மன்னர்க்கு இளையான் தொழில். திரிகடுகம் 58. இன்று 2ஆம் கருத்து, உறவினர்கள் மகிழுமாறு அங்கு அன்போடு அவரை அரவணைத்தல். முதல் கருத்து நேற்று நாம் பார்த்தோம். அது பழைய நட்பு, பழைய உறவு, அந்த உறவை தாங்கி பிடிக்கின்ற, காப்பாற்றுகின்ற அந்த முயற்சி மேற்கொள்ளுதல். நாளை பார்க்கவிருக்கின்ற அந்த ஒரு கருத்து, இங்கு உறவுகளை பெருக்குவதற்கு நம்முடைய இன்சொல்லை ஒரு கருவியாக நாம் பயன்படுத்துதல். இந்த வகையில் உறவுகளோடு வாழ்கின்ற, உறவுகளை காப்பாற்றுகின்ற, உறவுகளை வளர்க்கின்ற அந்த பண்புகளை கொண்டவர்கள், அதான் தொழில் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பண்பு, செயல் இவற்றை கொண்டிருக்கிறவர் தான் இளவரசன், மன்னருக்கு இளையான். இந்த இளவரசர்கள் பெருக வேண்டும். நம் வீடுகளில் இருக்கின்ற இளைய தலைமுறையினர் இத்தகைய உறவுகளை வளர்க்கின்ற, அதில் மேம்பட்டு நிற்கின்ற அந்த ஆற்றல்களாக, ஆளுமைகளாக இங்கு திகழ வேண்டும். ஒரு பாடல் ஒன்று உண்டு, சொந்தக்காரன். யார் சொந்தக்காரன் என்பதாக அது அமையும். அதாவது, சொந்தக்காரன் யார் சொந்தக்காரன், நில்லுங்கள் மனிதர்களே நில்லுங்கள், இந்த சொல்லுக்கு பொருள் என்ன சொல்லுங்கள், உறவுகளாலே வந்தவன் அல்ல சொந்தக்காரன், தன் உயிரையும் கூட கொடுக்கும் நண்பன் சொந்தக்காரன். அப்படி வரும். ஆக செய்தி என்னன்னா, உங்களை நான் நண்பர்கள் என்றேன் என்று இயேசு சொல்கிறாரே, அந்த இயேசுவுக்காக, இயேசுவின் கொள்கைகளுக்காக உயிரை கொடுக்கின்ற சீடத்துவ வாழ்வை வாழுகிறவர்கள் நண்பர், அவர் சொந்தக்காரர். இங்கு ஒரு கருத்து உண்டு. அதாவது, உடன் பிறந்தே கொல்லும் வியாதியும் உண்டு. நம் உடனோடே பிறக்கின்ற நோய் நொடிகள் இருக்கின்றன பாருங்க. அவங்க உடன் பிறந்ததனால் அவர்கள் உடன்பிறப்போ, அவர்கள் உறவோ, அது நன்றோ. ஆனால் அதே வேளையில் எங்கோ இருக்கின்ற மலையில் தோன்றுகின்ற மூலிகை, அது இங்கு வந்து நம்முடைய நோயையும் நீக்கும். இப்போ யார் சொந்தக்காரர்? என் உடன் இருக்கிற அந்த நோய் சொந்தக்காரனா, அல்லது அந்த நோயை நீக்குகின்ற அந்த மூலிகை சொந்தக்காரரா? நாம் அறிகின்றோம். அந்த வகையில்தான் இங்கு உறவினர்கள் மகிழுமாறு அரவணைக்கின்ற, பாதுகாக்கின்ற அந்த தன்மை உடையவர்கள்தான் சொந்தக்காரர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என்கிற பெயர் பெறுவார்கள். வள்ளுவர் ஒரு குறளினை இவ்வாறு பதிவு செய்கிறார். விருப்பரா சுற்றம் இயைபின் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும். ஆக்கம் என்றால் நன்மை. இந்த நன்மையில் பலவற்றையுமே தர வல்லது எது? இங்கு அந்த அன்பு நீக்கப்படாத அந்த உறவு, அந்த சுற்றம் இருக்கிறதே, அன்பு கொண்ட அந்த உறவு, அது இருக்கின்ற நேரத்திலே இங்கு நன்மைகள் பலவும் வரும். நன்மைகள் பெருகட்டும், புதுமைகள் பெருகட்டும், அதற்கு இங்கு உறவுகள் நிலைக்கட்டும் என்கின்ற அந்த செய்தி இந்த திரிகடுகத்தின் 2ஆம் கருத்தாக நமக்கு பதிவு செய்யப்படுகின்றது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் கேளிர். கேளிர் என்றால் என்ன? இது கேளீர் என்பதல்ல, நெடில் அல்ல, குறில். கேளிர். கேளிர் என்றால் உறவு, சொந்தம், நட்பு, கேண்மை என்கின்ற அந்த சொல்லில் வருவதை நாம் பார்க்கிறோம். கேளீர் என்றால் கேளுங்கள், கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கேளீர் அது நெடில், லீ. அது என்ன? 2 வகையான செய்திகள் அதில் இருக்கின்றன. ஒன்று, கேளுங்க உங்களுக்கு தரப்படும், தாங்க எங்களுக்கு தாங்க என்று கேட்பதும் அது கேட்கின்ற ஆட்களாக இருக்கின்றவர்கள். இன்னொன்று, நான் சொல்வதை கேளுங்கள், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இயேசு. அந்த வகையில் இங்கே நாம் அவர் சொல்வதை கேட்டல். இங்கு இறைவன், இறை ஆட்சிக்குரியவர்கள் சொல்கின்ற அந்த செய்திகளை கேட்கின்ற கேளீர்களாகவும் இருக்க வேண்டும். அதோடு அவர் விரும்புகின்ற உறவுகளை வளர்த்தெடுக்கின்ற, நட்புகளை வளர்த்தெடுக்கின்ற, தாங்கி பிடிக்கின்ற அத்தகைய கேளீர்களாக, அதாவது உறவுகளாக, நண்பர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் இருப்பதற்கு உறுதியேற்றுக்கொண்டு கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
சிறப்பான திரிகடுகம் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் கன்ஃபெஷன், அந்த ஒப்புரவு, அதற்கான ஒரு புரிதல், அது வந்து நம்ம எதற்காக வந்து எடுக்கிறோம் அப்படின்ற அந்த புரிதல் வந்து நமக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக என்ன பண்ணலாம்? ஸோ அடுத்ததான் என்னன்னா, எல்லாருமே நம்ம தொடக்கத்துல சொன்ன மாதிரி இந்த ஒப்புரவு ஒரு சாதனம் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்ச சாமியார்ட்ட போய் என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா, என்னை பத்தி அவர் ஜட்ஜ் பண்ணிடுவாரோ, ஒருவேளை நான் சொல்லக்கூடிய ரகசியங்கள், நான் செய்யக்கூடிய பாவங்களை வெளியே என்ன பண்ணிடுவாரு, சொல்லிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம். ஆனா நம்ம எல்லாருக்கும் நல்லா இருக்குதுன்னு திருவையில அப்படி சொல்வதற்கான அனுமதி கிடையாது. எந்த அருட்தந்தையும் அதை என்ன பண்ண மாட்டாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. சொல்லக்கூடாதுங்கிற கட்டத்தில் நம்ம சொல்ல மாட்டாங்க. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அப்போ அந்த நிலையில இதை நாம உறுதிப்பட நம்பிக்கின்ற பொழுது, இன்னொன்று ஏற்கனவே தொடக்கத்தை சொன்ன மாதிரி, அங்க போய் நான் முறையிடுவது நான் யாருக்கிட்ட, இயேசு கிறிஸ்து கிட்ட நான் என்ன பண்றேன், டைரக்டா நான் என்ன அந்த எண்ணம் இருந்தால் போதும். ஸோ அப்போ அந்த எண்ணத்தோட நான் போகின்ற பொழுது மனம் திறந்து சொல்லுவேன், நாளைக்கு அவங்க மூஞ்ச நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், எந்த ஒரு கில்ட்டி கான்சியஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ எந்த ஒரு ஜட்மெண்ட் மென்டாலிட்டியோட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பாவ சங்கீதம் கேட்க போறதும் கிடையாது. ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம மனதில் நன்றாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நான் போய் சொல்வது அந்த இயேசு கிறிஸ்து கிட்டதான் அப்படின்றத நம்ம முழு மனசோட சொன்னாலே போதும். எதிர்க்க வேற யார் இருக்காங்கன்ற எண்ணமே நமக்கு தேவை கிடையாது. தொடர்ந்து பேசலாம் ஜெய். அடுத்த பகுதி பார்க்கலாம். டிஜிட்டல் நாணயம், கிரிப்டோ கரன்சி அல்லது டிஜிட்டல் நாணயம் பற்றி நீங்கள் அறிந்ததுண்டா? வங்கிகள் இல்லாமல் உலகம் முழுவதும் டிஜிட்டல் நாணயம் செயல்படுவது எப்படி? நமது நாடு கிரிப்டோ கரன்சி பற்றி என்ன சொல்கிறது? இந்த டிஜிட்டல் வழி பண பரிவர்த்தனை முறை பாதுகாப்பானதா? இதில் இருக்கும் ஆபத்துக்கள் தான் என்னென்ன? கிரிப்டோ கரன்சி முதலீடு ஒரு வரமா அல்லது பேராசையின் புதிய வடிவமா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் நாம் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி லூக்கா 12:13 முதல் 21 வரை. செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் அந்த இரவே கடவுள் அவனை மூடன் என்று அழைத்தார். ஏனெனில் அவன் வாழ்க்கை தற்காலிகம், அவன் சேமித்த செல்வம் நிரந்தரம் அல்ல என்பதை இயேசு சுட்டி காட்டியிருக்கின்றார். இன்றைய டிஜிட்டல் உலகில் களஞ்சியம் என்றால் அது ஒரு கட்டிடம் அல்ல, அது ஒரு டிஜிட்டல் வாலெட், ஒரு சுருக்குப்பையாக இருக்கலாம். கிரிப்டோ கரன்சி, ஆன்லைன் முதலீடுகள், டிஜிட்டல் சொத்துக்கள் இவை அனைத்தும் நவீன களஞ்சியங்களாக மாறிவிட்டன. இந்த சேமிப்பு முறை பாதுகாப்பானதுதானா என்பதை தொடர்ந்து நாம் பார்ப்போம். இந்த இணைய உலகில் பெரும் சக்தியாகவும் இணைப்பு பாலமாகவும் பேசு பொருளாகவும் இருப்பது டிஜிட்டல் நாணயம் அல்லது கிரிப்டோ கரன்சி என்று சொல்லலாம். கிரிப்டோ கரன்சி என்பது இணைய உலகில் மட்டுமே செல்லுபடியாகும் ஒரு வகையான டிஜிட்டல் பணம். எந்த ஒரு அரசின் அல்லது வங்கியின் கட்டுப்பாடு இல்லாமல் இணையம் வழியாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனை செய்ய இயலும். கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின் என்னும் தொழில்நுட்பத்தின் துணை கொண்டு இயங்குகிறது. பிளாக் செயின் என்பது ஒரு தானியங்கி கணினி பதிவேடாகும், லெட்ஜர் என்று சொல்லலாம். ஒவ்வொரு பரிவர்த்தனையும் இதில் பதிவு செய்யப்படுகிறது. அனைவரும் இந்த பதிவேட்டை பார்க்க முடியும், ஆனால் பதிவேட்டின் தரவுகளை யாராலும் மாற்ற முடியாது. கிரிப்டோ கரன்சி இன்று பல வகைகளில் உள்ளன. அவை பிட்காயின், எத்தீரியம், சோலனா, டாச் காயின் என்று பல வகைகள் நாம் அதை பேர் சூட்டி அழைக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கிறது. இந்த நாணயங்களை வாங்க மற்றும் விற்க பல உலகளாவிய மற்றும் தேசிய இணையதளங்கள் உள்ளன. பினான்ஸ், காயின்பேஸ் போன்ற உலகளாவிய தளங்களிலும் வாசிரெக்ஸ், காயின் டிசிஎக்ஸ் போன்ற இந்திய தளங்களை பயன்படுத்தி கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனை செய்ய முடியும். கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனையில் இந்தியாவின் நிலைப்பாடு மாறிக்கொண்டே இருக்கிறது. 2015 உச்ச நீதிமன்றம் கிரிப்டோ கரன்சியை தடை செய்வது என்பது உலக யதார்த்தங்களுக்கு நாம் கண்மூடி கொண்டிருப்பதற்கு சமம் என்று சொன்னது. மெய்நிகர் டிஜிட்டல் சொத்துக்கள், அதாவது விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ் குறித்த நிலையான வரி கொள்கைகள், தெளிவுகள் மற்றும் சட்டங்கள் இந்தியாவில் விரைவில் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது அப்பரிவர்த்தனைகளில் ஈடுபடுவோரின் விருப்பமாக உள்ளது. 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் மட்டும் இந்தியாவில் வியாபார முதலீட்டாளர்கள் $6.6 பில்லியன் மேற்பட்ட தொகையை கிரிப்டோ சொத்துக்களில் முதலீடு செய்துள்ளனர்.
இது 2030 இன்னும் பல மடங்கு உயரக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. என்னதான் கிரிப்டோ கரன்சி டிஜிட்டல் உலகில் தவிர்க்க முடியாதது என்று நாம் பேசினாலும் அதில் ஒளிந்திருக்கும் ஆபத்துக்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிரிப்டோ கரன்சியின் மதிப்பு எப்போது கூடும் எப்பொழுது குறையும் என்று கணிப்பது சிரமம். இதில் அரசுகளின் கட்டுப்பாடும் கண்காணிப்பும் இல்லாததனால் இதில் ஏமாற்று வேலை நடக்க வாய்ப்புள்ளது. தீவிரவாத மற்றும் நாச வேலைகளுக்கு கிரிப்டோ கரன்சி அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. ரகசிய குறியீட்டு எண் பிரைவேட் கீ திருடப்பட அல்லது அது வைக்கப்பட்டுள்ள வாலெட் தொலைந்து போக வாய்ப்புள்ளது. கிரிப்டோ காயின்களை ஆன்லைன் எக்ஸ்சேஞ்சுகளில் வைப்பதை விட ஹார்ட்வேர் வாலெட்டுகளில் சேமித்து வைப்பது சிறந்தது. இவை இணையத்துடன் இணைக்கப்படாததால் ஹேக்கர்களால் திருட முடியாது. உங்களுடைய கணக்கிற்கு வெறும் பாஸ்வேர்டு மட்டும் போதாது. கூகுள் அத்தென்டிகேட்டர் போன்ற செயலிகள் மூலம் 2FA நாம் எப்பொழுதும் ஆன் செய்து வைத்தாக வேண்டியிருக்கிறது. உங்கள் வேலெட்டை உருவாக்கும் போது கொடுக்கப்படும் 12 அல்லது 24 வார்த்தைகள் கொண்ட ரகசிய குறியீட்டை, அதாவது சீட் ஃபேஸை எக்காரணம் கொண்டும் யாரிடமும் பகிர வேண்டாம். இதை மொபைலில் சேமிக்காமல் ஒரு காகிதத்தில் எழுதி பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். குறைந்த கட்டணம் அல்லது இலவச காயின்கள் தருவதாக கூறும் புதிய செயலிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும். இயேசு கூறுகின்ற அறிவற்ற செல்வன் உவமையில் அந்த பணக்காரன் தனது எதிர்காலத்தை தானியத்தில் பார்த்தான். இன்று சிலர் தங்கள் எதிர்காலத்தை டிஜிட்டல் சொத்துக்களில் மட்டுமே பார்க்கின்றார்கள். இதனால்தான் பிட்காயினுடைய சந்தை மதிப்பு குறைந்தால் மனிதர்களுக்கு பதட்டம் ஏற்படுகிறது. இதுதான் செல்வத்தில் தன் அடையாளத்தை தேடும் மனநிலை என்று சொல்லலாம். எத்தனை டிஜிட்டல் பரிவர்த்தனை முறைகள் வந்தாலும், எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும் அவை பெரும்பாலும் ஏழை எளியவர்களுக்கு உதவாமல் பணம் படைத்தவர்களையே மையப்படுத்துகின்றன. ஏழை எளியவர்களின் வாழ்வு மேம்படச் செய்யும் தொழில்நுட்பம் என்று வருகிறதோ அன்றுதான் தொழில்நுட்பத்தினுடைய புரட்சியும் வருகிறது என்று சொல்ல முடியும். அன்றைய நாள் என்று வருமோ? இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கன்ஃபெஷன். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்ததா என்ன? அதாவது நம்ம அந்த கன்ஃபெஷன் அப்படின்னு பண்றப்போ அது ஒரு சடங்கா, அது ஒரு ஃபார்மாலிட்டிஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகணும். ஓகே, நம்ம எல்லாரும் சொல்றாங்க, அதே மாதிரி நம்மளும் போய் சொன்னோம், வெளியே வந்துட்டோம், நம்மளோட லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. இந்த ஒப்புரவு எதற்காக அப்படின்னா, நாம் உள்ளே போகும்பொழுதே வெளியே வரும்பொழுது நம்ம ஒரு மனமாற்றத்தோட தான் வெளியே வர வேண்டும். நான் இப்ப செஞ்சுட்டு இருக்க பாவங்கள்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நம்ம உள்ள போகணுமே தவிர, ஓகே ஏதோ நானும் 4 பேர் சொல்றாங்க நானும் ஒருத்தனா போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யக்கூடாது. நம்ம பல நேரங்கள் என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஒப்புரவு ஒரு சாதனத்துல போய் பங்கெடுத்துட்டு வந்தோம்னா நம்ம கிட்ட மனமாற்றம் என்பது நிகழ்ந்து விடும், நடந்து விடும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது கிடையாது. இங்க நம்ம நினைச்சு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, மனமாற்றம் அடைய வேண்டும் அப்படின்னு நான் விரும்பி நான் என்ன பண்ணணும், கன்ஃபெஷனுக்கு நான் போயிட்டு வந்த மனமாற்றம். அதாவது ஒரு மருத்துவர் குணமாக்க மருந்துகளை கொடுத்தாலும் அதுல நான் நோயிலிருந்து விடுபட வேணும்னு நம்ம நோயாளி நம்ம நினைக்க போய் என்ன பண்றோம், அதுல இருந்து நம்ம வெளியே வரும். நீங்க மருந்து கொடுத்துட்டே இருக்க, நான் தின்னுகிட்டே இருக்கிறேன், எனக்கு நோயெல்லாம் கஷ்டப்பா குணமாக வேணாம்னு யாரும் என்ன பண்றதுல நினைக்கிறதே கிடையாது. நமக்கு நோயில இருந்தோ நம்ம ஏதோ ஒரு சூழல இருந்து வெளிவரணுங்கிற விருப்பப்படுகிறோம். அப்போ அது போல கன்ஃபெஷனுக்கு நான் போகும்போதும் இந்த மனமாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டும், இந்த மனமாற்றம் என் லைஃப்ல நிகழணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் என்ன பண்ணணும், கன்ஃபெஷனுக்கு. நான் கன்ஃபெஷன் போயிட்டு வந்தா நான் மனசு மாறிடுவேன் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, நாம சும்மா மத்தவங்க காதல பூ சுத்துற மாதிரி நம்ம காதல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பூ சுத்திக்கிறோம். சிறப்பு. தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடத்துல செடி முருங்கை மற்றும் கரும்பு முருங்கை போட்டிருந்தோம். இதில் சீடை நோய் அப்படிங்கிற ஒரு நோய் இன்றைக்கி தாக்கியிருக்குங்க. இந்த சீடை நோய் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், இலைகளோட நுனிப்பகுதியில் ஒரு சின்ன சின்ன வகை பூச்சிகள் முட்டை போட்டு அது புழுவாகி அந்த புழு இலையை சுருட்டி அதில் நூலாம்படை மாதிரி மாற்றி வச்சுருக்க ஒரு அமைப்புக்கு பேர் தான் நம்ம சீடை நோய் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா, உள்ள புழு இருக்குன்னு அர்த்தம். இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால், பெரும்பாலான நேரங்களில் இந்த வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்களில் இந்த சீடை நோய் வரும். இது என்ன செய்யும் அப்படின்னா, இலைகளில் முழுமையான உணவு தயாரிக்க முடியாமல், அதனால் காய்கள் ஒழுங்காக வராமல், காய்கள் பழுப்பு நிறமாகி நமக்கு விற்பனை வாய்ப்பை மிகவும் குறைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும்.
இது அக்டோபர் மாதம் மழை வர்றதுக்கு முன்னாடி காலங்களில் ரொம்ப அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை இது. இதை சரி செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது எதனால் வரும், எப்படி இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இது எதனால் வரும் அப்படின்னா, நம்ம திருப்பி சொல்கிற மாதிரி செம்மண் நிலங்களில், மணல் நிலங்களில், தண்ணி தேங்காத நிலங்களில் வளர்க்கக்கூடிய பயிர் முருங்கை. அந்த முருங்கை மரத்தில் போதுமான சாம்பல் சத்து இல்லை அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த தொல்லை வரும். இந்த சாம்பல் சத்து இல்லை அப்படின்னு சொன்னால் மரம் தன்னோட இயல்பை விட்டுட்டு போய் அதோடைய சத்து குறைபாடுகளோட காரணமாக பூச்சிகள் அதாவது இலைகளோட தன்மை மிக குறைஞ்சு போயிடும். அளவுக்கு அதிகமாக தண்ணி கொடுப்போம், அப்போ இலையில் நீர் கோர்த்து போயிடும். அந்த நீர் கோர்த்த நேரத்தில் பூச்சிகள் எங்களுக்கு தண்ணீர் வேணுங்கிறப்ப அந்த இலையை கடிக்கிறப்ப தன்னுடைய குட்டிகள் அங்கே வளர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப முட்டை போட்டு பொரியிறப்ப வரக்கூடிய அந்த புழுக்கள் சுருட்டி அந்த இலையை நூலாம்படை போட்டு வச்சிடும். இதுதான் பிரச்சனை. இதை சரி செய்யணும் அப்படின்னா இந்த ஆடி காற்றுக்கு முன்னாடியோ அல்லது ஆடி காற்றுக்கு பின்னாடியோ காற்று இல்லாத நேரங்களில் 100 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டரு பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், இது விலை கம்மி அதனால் நான் இதை சொல்கிறேன். பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் 200 ரூபா 220 ரூபா சொல்லுவாங்க. அதை வாங்கி 1 லிட்டர் கலந்துக்கணும். அது கூட மீனமிலமோ பஞ்சகாவியாவோ 1 லிட்டர் கலந்துக்கணும். கடல் பாசி உரம் 1/2 லிட்டர் கலந்துக்கணும். இந்த வெயில் நேரத்தில் நம்ம பயிரோட இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக பிபிஎஃப்எம் அப்படிங்கிற திரவம் 200 மில்லி கலந்துக்கணும். இந்த கலந்த திரவத்தை எப்படி நம்ம பயிர்களில் தெளிக்க முடியுமோ, எந்த நேரத்தில் தெளித்தா நம்ம பயிர்கள் ஃபுல்லாக படுமோ அந்த நேரம் பார்த்து தெளிக்கணும். உதாரணத்துக்கு காலையில் 6 மணி அல்லது சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம் அப்படி தெளிக்கிறப்ப முழுமையான தீர்வு கிடைக்கும். இப்போ நம்ம தெளிக்கிறதுல மீனமிலம் கலந்துருக்கோம், அதனால் இலை வளர்ச்சி நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை இது கூடயே இன்னும் என்னால் சேர்க்க முடியும் அப்படின்னா மோர் கலந்துக்கலாம். 5 லிட்டர் மோர் கலந்துக்கலாம். அல்லது அது கூட கடலை புண்ணாக்கு 5 கிலோ கலந்தோம்னா, ஒரு நாள் வச்சுருந்தோம் 2 நாள் வச்சுருந்தோம்னா அந்த திரவத்தை வடிகட்டி கூட நம்ம தெளிச்சிடலாம். இப்படி தெளிக்கிறது மிகவும் சிறந்ததுங்க. 2வது, இது தெளித்தோம் அப்படின்னா திருப்பி 12வது அல்லது 15வது நாள் திருப்பியோட தெளிக்கணும். இடைப்பட்ட 7வது நாள் என்ன பண்ணணும்னா 100 லிட்டர் தண்ணிக்கு 50 லிட்டர் எருக்கு கரைசலோட 50 லிட்டர் தண்ணி கலந்து அந்த எருக்கு கரைசலோட உயிர் கரைசல் 1 லிட்டரோ அல்லது சாணப்பாசி கரைசல் 5 லிட்டரோ அப்படி கலந்து அந்த திரவத்தை தெளிச்சுக்கணும். அது கூட பஞ்சகாவியாக இருந்தால் 1 லிட்டர் கலந்துக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் அப்படியே பாருங்களேன், ஒரு மாதம் அப்படின்னா 1ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் அந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் கலந்ததை தெளிக்கிறோம். 7ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் இந்த நான் சொல்லக்கூடிய 2வது கரைசல் இதை தெளிக்கிறோம். அதாவது நம்மளுக்கு என்ன நடக்கணும்னா, அந்த புழு இறந்து போனதுக்கப்புறம் புது இலைகள் வரணும், புது கிளைகள் வரணும், துளிர் வெடிக்கணும், புது இலை வரணும். அப்படி இலை வர்றப்ப தான் நமக்கு பூ பெருக்கம் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பூ முறையாக இருக்கிறப்ப நமக்கு காய்கள் உருவாகிறதும் அந்த காய்களில் திருப்பி இந்த பூச்சிகள் முட்டையிடாமல் இருக்கிறதுக்காகும். ஏன்னா இப்போ பொதுவாக முருங்கையில் குட்டி குட்டி வகை பூச்சிகள் விளக்குமாத்து குச்சி ஆட்டம் முருங்கை இருக்கிறப்ப கடிக்கிறப்ப தான் அதிகமான நோய், அந்த பூச்சி தாக்கம் அதில் வர்றப்ப தான் அந்த ப்ரௌன் கலரில் அந்த காய் வர்றது. இந்த கவனத்தை மட்டும் வச்சு இதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை முயற்சி பண்ணுங்க. சந்தேகம் இருக்கிறவங்க கீழே நம்பரில் கேளுங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். கன்ஃபெஷன், அந்த ஒப்புரவு, அந்த பாவ சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது நாம் எதற்காக அதை செய்கின்றோம், அதற்கான ஒரு புரிதல், நம்ம எப்படி அதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் என்ன பண்றோம். ஸோ அடுத்ததான் என்னன்னா, இந்த ஒவ்வொரு ஒப்புரவு அருட்சாதனத்தில் நம்ம எவ்வளோ பெரிய பாவத்தை டஜன் கணக்காக கொண்டு போய் கொட்டினாலும் அங்கே இருக்கக்கூடிய இயேசுவோடைய ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கக்கூடிய குருவானவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 அருள் நிறைந்த மந்திரம் என்ன பண்ணுங்க சொல்லுங்க. ஸோ ஒரு சுரக்கமான மனத்தில் ஜபம் என்ன பண்ணுங்க, திரும்ப போய் சொல்லுங்க. நற்கருணை ஆண்டவர் சந்திச்சு என்ன பண்ணுங்க, பேசுங்க. இது இத்தனை நாள் என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அந்த கொடுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே பனிஷ்மெண்ட், ஓகே நமக்கு இதுதான் நம்ம செஞ்ச பாவத்துக்கு இது நமக்கான பனிஷ்மெண்ட். 5 ஜெபமாலை சொல்றது, இல்லை 5 அருள் நிறைந்த மாதிரி ஜபம் சொல்றது, இல்லை ஒரு கர்த்தர் கற்பித்த ஜபம் சொல்வது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் நினைச்சுக்கிறோம். அது
பரிகார ஜபமோ இல்லை வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டோ கிடையாது. அகெயின் ஓகே, இது வந்து ஏதோ ஒரு சில விஷயம் நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய திருப்திக்காக. ஏன்னா அவர் வந்து நம்ம சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவோ சொல்லுவாங்க, அதாவது சூரியனை கண்ட பனி போல நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட நம்மளுடைய பாவங்களை அறிக்கைட்ட உடனே அது எப்படி காணாம போச்சோ, இருந்த இடமே தெரியாம போச்சோ, அது போல என்ன பண்ணுறாரு, அவர் நம்மள மறைய வச்சுறாரு, தூக்கி தூர போட்டுறாரு. அதை பத்தி அதே கண்ணோட்டத்தோட திரும்ப என்ன பண்றது, அவர் நம்மள பாக்குறதுல. அகைன் நம்ம திரும்ப வீட்டுக்குள்ள போனாலும் அவருக்கு போய் பேசினாலும் நீ யாருமே இந்த பிரச்சனை பண்ண வந்தானே, நீ யாருமே இந்த தப்பு பண்ண வந்தானெல்லாம் அவர் என்ன பண்றதில்ல, சொல்லி காட்டுறதில்ல, அதை பத்தி நினைக்கிறதே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் அவரோடு நான் என் உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு, மீண்டும் நான் என் உறவில் வலுப்பெறுவதற்கு அந்த ஜபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஜபம் அப்படின்னாலும் நம்ம நினைச்சுக்கிறோம் இதெல்லாம் எதுகை மோனையோடு வார்த்தை ஜாலங்களோடு பயன்படுத்துறது தான் ஜபம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஒரு கேஷுவல் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி, கேஷுவல் ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட எப்படிலாம் அடிக்கடி சண்டை போடுவோம், எப்படிலாம் அவனை நம்ம திட்டுவோம், எப்படிலாம் அவங்க கூட திரும்ப சேர்ந்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பேசினால் போதுமானது. அப்போ அந்த மாதிரி நான் மீண்டும் அவரோடு உறவு நிலையை புதுப்பித்துக் கொள்வதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதைத்தான் நம்ம அப்படி பார்க்கணுமே தவிர ஓகே இதுக்கு இது பனிஷ்மெண்டா, இதுக்கு இது பரிகாரமா அப்படிங்கிற மென்டாலிட்டியோட அணுக கூடாது. நம்ம இன்னும் தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களுக்கான பிரச்சனைகள் என்னென்னு பார்க்கலாமா தீபா? கண்டிப்பா சொல்லுங்க. பொதுவாக வந்து பாருங்க, லேடிஸ்க்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது சிலது இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க அடினோமயோசிஸ், கர்ப்பப்பை கொழுப்பு கட்டி அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டு யூட்ரஸ், கர்ப்பப்பை தசைநார் கட்டி அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ். எண்டோமெட்ரியோசிஸ்னா என்னன்னா கர்ப்பப்பையினோட உள் செதை எண்டோமெட்ரியம், அது வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கும் ப்ராலிஃபரேட் ஆகி கட்டியாக மாறுறது, இது எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பல்கி யூட்ரஸ், கர்ப்பப்பை வீக்கம். அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கருவாய் சம்பந்தப்பட்ட கருவாய் புண் அப்படின்பாங்க, சர்விசைட்டிஸ். இந்த சர்விசைட்டிஸே ரொம்ப குரோனிக்கா மாறி ரொம்ப நாள் இருந்து பிஐடி அப்படிம்பாங்க, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். கர்ப்பப்பை முழுசும் வந்து புண்ணாகி செனைச்சு இடுப்பு எலும்போடு ஒட்டிக்கும், அதை ஃப்ரோசன் பெல்விஸ் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. பிசிஓடி அப்படின் போது முட்டைப்பையில வந்து பாத்தீங்கன்னா நீர்க்கட்டி, இந்த மாதிரி பிசிஓஸ் இருக்கு. ஆமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்த குறைபாடு, அனிமிக்ஸ், ரத்த சோகை அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய காமன் டிஸார்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமாக கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்ல மென்சஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் எல்லாமே வருங்க. மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 மென்சஸ், பாலிமெனோரியா அப்படிம்பாங்க, மெனரேஜியா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னா மந்த்லி மென்சஸ் ஆகுதுன்னா 15 நாள், 20 நாள், 10 நாள் அளவுக்கு அதிகமான மென்சஸ் ஆகும். அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அனிமிக், அதிக ரத்தப்போக்கு அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி இந்த வலி, அந்த வலியில வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெயின்ஸ் இருக்கும். முக்கியமா இப்ப ஃபைப்ராய்டு அப்படின்னு எடுத்தா இதுல வந்து டிராகிங் பெயின் அப்படிம்பாங்க. டிராகிங் பெயின்னா என்னன்னா கர்ப்பப்பையை யாரோ வெளியே இருந்து பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிவியர் பெயின் வரும். இந்த சிவியர் பெயின்னால தான் வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட் அதிகப்படியான மென்சஸ் போறது. அதே மாதிரி இந்த சிவியர் பெயின் இதனால வந்து டாக்டர் கிட்ட பேஷண்டே போய் சொல்றாங்க, எங்களுக்கு யூட்ரஸே வேண்டாங்க, குழந்தை ஒண்ணு இருக்கு போதும், ஒரே குழந்தை, எங்களுக்கு வந்து யூட்ரஸை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிவியர் பெயின் இருக்கும். ஆனா ஜென்ரலாவே பெண்களுக்கு எவ்ரி மந்த் பீரியட் டைம்ல வர வயிற்று வலி, இடுப்பு வலியும் இருக்கு காமனா. ஆமா ஆமா. இப்ப இது எல்லாத்துக்கும், இந்த எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் கர்ப்பப்பை எடுக்கிறது மட்டும்தான் தீர்வா கிடையாது. இதுக்கு எத்தனையோ கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கதான் செய்து, எத்தனையோ குணமான பேஷண்ட்ஸ்னோட ஹிஸ்டரியும் இருக்கதான் செய்யுது. ஆக இதுக்கு கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸோடு கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா டயட்ரி மாடிஃபிகேஷனும் ஃபாலோ பண்றோம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸிலி கியூரபிள் தான், கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை, இல்லைங்களா? ஏன் இன்னைக்கு ஆரம்ப கர்ப்பப்பை புற்று கூட கியூரபிள் தான். ஆரம்ப நிலை மார்பக புற்று ஸ்டேஜ் 1 எல்லாம் கியூரபிள். ஆமா, அந்த அளவுக்கு இருக்கு, ட்ரீட்மெண்ட் இருக்கு, மெடிசன்ஸ், டயட்டு எல்லாம் இருக்கு. பேஷண்ட்டோட ரிப்போர்ட்ஸை பொறுத்து நம்ம பார்க்கலாம். சில டைம் ஓவர் ப்ளீட் இருக்கும், பல்கி யூட்ரஸ் தான் இருக்கும், வேற ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனா அதுக்கே கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பெண்களும் அப்படி சிலர் ஆசைப்படுறாங்க, எதுக்கு இந்த ஓவர் ப்ளீடிங்கு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம நிச்சயமாக கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, கிடையவே கிடையாது. அவங்களுக்கு வித்தவுட் சர்ஜரி அந்த ஓவர் ப்ளீடை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு கர்ப்பப்பை வீக்கத்தை கம்மி பண்ணி நார்மலுக்கு வர முடியும். அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதே போல் உங்களுக்கு நெக் ஃபைப்ராய்டு யூட்ரஸாக இருக்கலாம், பிசிஓடி பிரச்சனை எல்லாம் வந்து உங்களுக்கு வித்தவுட் சர்ஜரி ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது பேஷண்ட் வரும்போது
இப்போ பிசிஓடிக்கெலாம் கண்டிப்பாக இது வரைக்கும் நம்ம யாருக்கும் நீங்கள் சர்ஜரி பண்ணிக்க நம்ம சொன்னதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் இருக்குது. கடைப்பிடிச்சா நிச்சயமாக பிசிஓடிக்கெலாம் நீங்கள் சர்ஜரியே போவே தேவையில்லை, உங்களுக்கு லேப்ராஸ்கோப்பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுறீங்க, ரிப்போர்ட் இருக்குது, அதை வச்சு ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு பிசிஓடியெல்லாம் சரியாயிட்டோம். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு இந்த பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் ரொம்ப மகிழ்ச்சியா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஜான் மரியா வியானியோட திருவிழாவில் கன்ஃபெஷன், அதை பத்தி நம்ம ஒவ்வொரு உருச்சாதனத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஃபைனலா என்ன? அதாவது கடவுள்கிட்ட நேராக போய் பேச முடியாது, ஆனால் இப்படிலாம் ஒரு வழி அமைச்சு தராங்க, அதில் போய் பேசலாமே அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு இதுவுமே. ஸோ அந்த வகையில் இந்த உலகமே நமக்கு தர முடியாத, பெற்று தர முடியாத ஒரு அமைதியை இந்த கன்ஃபெஷன் நமக்கு தரும் அப்படின்றதுல எனக்கு எப்பவுமே நம்மளுக்கு ஒரு தெளிவு வேணும். அது உண்மைதானே. நம்ம வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்களோடும் கண்ணீரோடும் ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டே தானே இருக்கும். ஆனால் இந்த கன்ஃபெஷன்ல உள்ள போயிட்டு வெளியே வரப்போ நமக்கு தெரியாமையே ஒரு அமைதி நம்ம மனசுல கிடைச்சிருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் லைஃப் எல்லாமே சரியாயிடுன்ற ஒரு நம்பிக்கையும் நமக்கு வரும். அது எதன் வழியா வரும் அப்படின்னா நம்ம கடவுள்கிட்ட பேசிட்டு வந்திருக்கும்ன்ற நம்பிக்கை தான். கண்டிப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, உலகம் தர முடியாத சமாதானத்தை, உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு என்ன பண்றேன், கொடுக்கிறேன். ஸோ அதே அமைதி நீங்க என்ன பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் கொடுங்க. ஸோ அதுதான். அப்போ நம்ம எப்போதெல்லாம் பெற்றுக்கொள்கிறோமோ அதை நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கடமையும் இந்த ஒவ்வொரு ஒரு சாதனை கொடுக்கிறது. ஸோ அப்போ நம்ம அடிக்கடி பாவம் சொல்லுவோம். அப்போ அடிக்கடி என்னோட கன்ஃபெஷன் நான் போய் நான் திரும்ப நான் அவரோட என்ன அவரை சேர்த்துக்கவே மாட்டேன், என்ன பண்ண மாட்டார், சொல்லவே மாட்டார். நீ திரும்ப தப்பு பண்ணிட்டு வர, நான் உன்னை சேர்த்துக்க மாட்டேன், உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுள் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட கடவுள் நமக்கு கிடைச்சிருக்கிறப்ப நாம் அவரை முழுமையாக பற்றிக்கொள்ள, முழுமையாக அவரை பின்பற்ற, முழுமையாக அவரை சரணடை செய்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அமைதியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு அமைதி இல்லைன்னு ஓடிட்டு இருக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்த சரிவர செஞ்சோம், முழுமையான முறையான ஒப்புற ஒரு சாதனத்துல நம்ம செஞ்சக்கூடிய தப்பு எல்லாத்தையும் கொண்டு போய் சொல்லி அப்படி சரண்டர் ஆயிட்டு வர்றப்ப கிடைக்கக்கூடிய அந்த ரிலாக்ஸேஷன்ஸ் எதுலையுமே என்ன பண்ணாது, கிடைக்காது. ஸோ சிறப்பான நாள், சிறப்பான ஒரு சிந்தனை. இந்த சிந்தனை கொடுத்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு ஒப்புற ஒரு சாதனை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா அந்த ஒப்புற ஒரு சாதனை நம்ம வாழ்க்கையில அடிக்கடி பயன்படுத்த கற்றுக்கொள்வோம். நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு இன்னைக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுலயும் குறிப்பா இன்னைக்கு சேலம் மறை மாவட்டத்துடைய ஆயர் மேதகு அருள் செல்வம் ராயப்பா இன்னைக்கு ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாளை இன்னைக்கு கொண்டாடுறாரு. அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக நாம் ஜெபித்துக் கொள்ளலாம். அவரோடு இணைந்து இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கிறத பார்க்கலாம். திருத்தூதர்களின் வழித்தோன்றலாய் அருள் பொழிவு செய்யப்பட்டு சேலம் மறை மாவட்டத்தின் ஆயராக பணிபுரியும் மேதகு ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் அவர்கள் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாள் இன்று. ஆயர் அவர்களின் இறையாட்சி பணி மேலும் சிறக்க மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். கிளின்டன் பால், நிஷ்கலா இன்று தங்களது திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் காணிக்கேராஜ், அக்ஷதா, வில்லியம், ஜூலியானா, டேவிட், ஹெலன், யாஷ், பிருத்வி, நிர்மலா ராஜ், ஜியோஃப், ஆண்ட்ரூஸ் பால், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:16. நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன், என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களே, ஒப்புரவு அரும் அடையாளத்தின் உன்னத உணர்வோம், மீட்பை பெறுவோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலை எல்லாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, right way to IT job. Contact 8870767784.